ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கேஎல் அகாடமி. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இதில் மேக்ஸோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் முக்கியமாக வந்து பர்சன்டேஜில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ திங்க் பர்சன்டேஜே வந்து ஒரு 2-3 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சம்ஸ் இருக்குது நமக்கு. சரி, ஃபஸ்ட்டு சம்குள்ளே போவோம். 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கடைசி ஒரு 10 வருஷத்தில். சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க, வாட் பர்சன்டேஜ் இஸ் 50 பைசே ஆஃப் 2 rupees 70 பைசேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, 2.70 பைஸில் 15 பைசே எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2.70 பைசாவில் 15 பைசா எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 2.7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம 270 பைசா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரிங்களா? 270 பைசா அப்படிங்கிறது 100% அப்படின்னா 15 பைசா அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 15 × 100 டிவைடட் பை 270. 0க்கு 0 போயிடுச்சு. இங்கே 9, இங்கே ஒரு 5. இப்போ பாருங்கள், 50 டிவைடட் பை 9. கீழே எதுக்கெல்லாம் 9 இருக்குது பாருங்கள், இது ரெண்டும் வராது. இப்போ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். 9 அப்படிங்கும்போது 50, 1 3 1 3, இங்கே ஒரு 20 அப்படிங்கும்போது சாரி 9வது டேபிள் அது 50, 9 அப்படிங்கும்போது 9 5 45, இங்கே ஒரு 5 அப்படிங்கும்போது என்ன வரும் பாருங்கள், 9 5, இங்கே ஒரு 5 5/9% அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக வரும். சரிங்களா? இதே மாதிரி நிறைய மாடல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பெருசாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். சரிங்களா? என்ன அப்படின்னா 270 பைசா அப்படிங்கிறது 100% அப்படின்னா 15 பைசா அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. எத்தனை சதவீதம் அப்படின்னா 5/9%. அடுத்தது பாருங்கள், 40 பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை சதவீதம். வாட் பர்சன்டேஜ் இஸ் 40 பைசே ஆஃப் 200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 ரூபாய் அப்படிங்கிறது 200 பைசாவா? 200 பைசா அப்படிங்கிறது 100%. கரெக்டா? அப்போது 40 பைசா என்பது எத்தனை சதவீதம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 40 × 100 டிவைடட் பை 200, 20. ஆன்சர் என்ன பாருங்கள், 20. ஓகே, ஆன்சர் சிம்பிளாக முடிஞ்சது. இதை ஏன் வந்து 200ன்னு சொல்லி எழுதுகிறோம் அப்படின்னா 200 ரூபாய் அப்படிங்கிறதும் 2 ரூபாய் அப்படிங்கிறதும் 200 பைசா அப்படிங்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து, ஒரு தேர்வில் 280 பேர் கலந்து கொண்டவர்களில் 252 பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 280 candidates applied for an examination of which 252 passed. The failed percentages அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 280 பேர் அந்த எக்ஸாமில் கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? 252 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போ எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க? 10 2 ஒரு 8, 7 5 ஒரு 2, 28 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. நீங்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர்? 280. 280 அப்படிங்கிறது 100%. சரிங்களா? அப்போது எத்தனை பேர் ஃபெயிலு? 28 பேர் ஃபெயிலு. இதோடைய பர்சன்டேஜ் 28 × 100 டிவைட் பை 280, 10% நமக்கு ஆன்சராக கிடைச்சிருக்கு. அதாவது 280 பேர் ஒரு எக்ஸாமுக்கு போகிறாங்க. 280 பேர் எக்ஸாமுக்கு போகிறாங்க. அதில் 252 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. 252 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க? ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆனவங்களுடைய நம்பர் கண்டுபிடிக்கிறோம். இதையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்பர் கிடச்சி 28ன்னு சொல்லிட்டு. ஸோ 280 அப்படின்னு 100% அப்படின்னா 28ங்கிறது எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அதாவது 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது எனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை. 30% ஆப்பிள்ஸ் அவுட் ஆஃப் 450 ஆர் rotten. தென் how many apples are in good condition அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தம் 450 ஆப்பிள். மொத்தம் எத்தனை ஆப்பிள்? 450. அப்படின்னா இது 100%. சரிங்களா? இதில் 30 அழுகிருச்சு. நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. 30% அழுகிருச்சு அப்படின்னா 70% நல்ல ஆப்பிளா?
பர்சன்டேஜ் நல்ல ஆப்பிள். அப்போ மொத்தம் எவ்வளவு? 70 × 450 டிவைடட் பை 100. 45 × 7. 28, 29, 30, 31, 315. 315 ஆன்சர் கிடைச்சிருச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்க. The value of a machine depreciate by 10% each year. A man pays rupees 50,000 for the machine. Find its value after 3 years. ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 50,000. இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இதன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். 10% குறையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 50,000 எத்தனை பர்சன்டேஜ் குறையுது? 10% குறையுது. அப்படின்னா 90 அப்படின்னு சொல்லி 100 × 90 டிவைட் பை 100. எத்தனை வருஷம்? 3 வருஷம். அதனால நம்ம 3 டைம் 90/100 அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ இந்த 10 10 10 10 இதுவும் கேன்சல். இங்கே 3 0 போயிடுமா? போயிடுச்சா? இப்போ என்னன்னு பாருங்க. 9 9 81. 81 × 9 9 72. 72 × 5 45 10 14 35 36. இங்கே ஒரு 0 இருக்குது நமக்கு. அந்த 0 எடுத்துன்னா 36 450. ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. பாருங்க, ஒரு இயந்திரம் வாங்குறாங்க. அந்த இயந்திரத்தோட இப்போ மதிப்பு 50,000. இதோடைய மதிப்பு வந்து ஒவ்வொரு வருஷமும் 10% குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போனா 3 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 10% குறையுது அப்படின்னா நம்ம இங்கே 90% எடுத்துருவோம். ஏன்னா இந்த வேல்யூ தானே இருக்கும். அதனால நம்ம 90ன்னு சொல்லி போட்டுக்கிறோம். 90ன்னு சொல்லி போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்து பாருங்க. த பாப்புலேஷன் ஃபார் எ சிட்டி வாஸ் 2,25,000 at 2018. If it increase at the rate of 12% next year, what will the population of 2019? 2018 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2,25,000. அடுத்த ஆண்டில் அது 12% அதிகரிக்குமானால் 2019 மக்கள் தொகையின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நமக்கு மொத்தம் எத்தனை இப்போ எவ்வளவு இருக்கு? 2 2. சரிங்களா? இதில் 12% இன்க்ரீஸ் ஆகுதா? 12% இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது என்னது? 112. சரிங்களா? இங்கே என்ன பண்ணோம்? குறையுது அப்படின்னு சொல்லி 100லேருந்து குறையுது அப்படிங்கும்போது 10 90ன்னு சொல்லி போட்டோம். இங்கே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, கூடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 100லேருந்து 12 கூட்டி 112 அப்படின்னு சொல்லி போடுறோம். சரிங்களா? எத்தனை வருஷம்? ஒரு வருஷம். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சலா? இப்போ என்னது? 225 × 112. 2 5 10. 2 4 ஒரு 5. 2 2 4. அதே 450. ஓ, இங்க 1 போட்டிருக்கா? ஓ, 225 வரும். 220. அதே 225. 0 10 5 10 12 ஒரு 5 2 52. இங்கே ஒரு 0 இருக்கு. சரிங்களா? இப்போ எவ்வளோ ஆச்சு பாருங்க. 2,52,000 ஆன்சர்ல இருக்கா? இங்கே என்ன நடந்தது அப்படின்னா இங்கே வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லி போட்டதுனால 100 - 10ன்னு சொல்லி போட்டு 90ன்னு சொல்லி போட்டுக்கிட்டோம். 3 வருஷம் 3 டைம் போட்டோம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 2018லேருந்து 2019 அப்படின்னா ஒரே ஒரு வருஷம். அதனால ஒரே ஒரு டைம் போட்டிருக்கோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அடுத்தது 2010 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,50,000. அடுத்த ஆண்டில் அது 10% பெருகுமானால் 2017 மக்கள் தொகையை காண்க. In 2010, the population of a town is 1,50,000. If it is increased by 10% the next year. நம்ம முன்னாடி போட்ட அதே சம்பளம் இன்ட்டு 10 டிவைட் பை 100. 10 அடுத்த வருஷம் 10 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாங்க 110ன்னு போடுவோம். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல். 15 11 15 15 5 25. எத்தனை 0 இருக்கு? 3 0 இருக்கு. 1,00,000
6 கூட்டுதல் மிஸ்டேக் ஆகிருக்கு. 1.65 ஆன்சர் கிடச்சிருச்சா? ரொம்ப ஈஸி. இங்கே அதே ஒரே ஒரு வருஷன் போட்டிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகின்னு போட்டிருக்காங்க, பெருகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால இங்கே நம்ம 110 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அடுத்து த நம்பர் விச் எக்ஸீட் 60% ஆஃப் இட்ஸ் பை 42 இஸ். ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எண்ணில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின்ல இருக்கிறத நம்ம அப்படியே வந்து ஃபார்முலாவை எழுத போகிறோம். ஒரு எண்ணுடன் ஒரு எண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த எண் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அந்த எண்ணின் 16% குறைத்தால் 16% குறைக்கிறாங்க. 16% என்னது? 16 டிவைடு பை 100 எக்ஸா. அப்போ கிடைக்கும் எண் 42 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ இங்கிலீஷில் அது இன்னமும் ஈஸியாக இருக்கும். which exceeds by 16% of it by 42 is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பாருங்க, இங்கே 100x மைனஸ் 16x டிவைடு பை 100 இஸ் ஈக்குவல் டு 42ன்னு கிடைக்குமா? இப்போ பாருங்க, 42,000 சரிங்களா? 100 மைனஸ் 16x நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 84x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ எக்ஸ் என்னது? 42 டிவைடு பை 84 பார்த்தோம் அப்படின்னா இது 100, இது எவ்வளவு வரும்? இது 2 டைம் வருமா? என்ன போட்டோம் அப்படின்னா 50. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 50. அப்போ அந்த எண் என்னது? அந்த எண் வந்து 50 சரிங்களா? அடுத்து பார்ப்போம். த பாப்புலேஷன் ஆஃப் யுவர் டவுன் இஸ் 1,76,400. It increases annually at the rate of 5% per annum. What is the population after 2 years? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400. வருடத்திற்கு 5% மக்கள் தொகை அதிகரிக்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம், அதே சேம் தான். 1,76,400 5% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 105. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 2 வருஷத்துக்கு அப்புறம். இந்த 21 20 அதே 21 20 இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். இப்போ 2 நாளை வகுத்தோம் அப்படின்னா 2 8s are 16, 2 8s are 16, 2 2s are 4. 2 4 8 2 4 8 1 பாருங்க, 21 21 21 இன்ட்டு 21 எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கும். 21 இன்ட்டு 21 441 தான் வரும். நம்ம போட்டு பார்ப்போமே. 2 2 4 2 2 ஒரு 4 1 441 தான் கிடச்சிருக்கு. இப்போது 441 இன்ட்டு 441 441 4 16 16 1 17 1 7 6 4 1 8 10 14 14 8 9 என்ன வரும்? 1 9 4 4 8 1 இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிருச்சு. இந்த ஒரு சின்ன ஒரு மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான். நம்ம எப்பவும் சொன்ன மாதிரி தான். எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 5ன்னு போட்டிருக்கோம். எத்தனை வருஷம்? 2 வருஷம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது சம். அடுத்தது பாருங்கள், 2013 ஒரு மக்கள் தொகையின் எண்ணிக்கை 1,25,000. அடுத்த ஆண்டில் அது 7% பெருகுமானால் 2017 மக்கள் தொகையை காண்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவும் போட்டது தான். 7க்கும் போது இங்கே 107 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி போட போகிறோம். இந்த ஜீரோ கேன்சலு. 125 இன்ட்டு 107 35 5 are 35 2 7s are 14 15 16 and 17 7 1 8. அடுத்து 0 0 0. அடுத்து 125 5 7 13 3 1. இங்கே ஒரு 0 இருக்குது. ஆன்சர் பாருங்கள், 1,33,750. ஆப்ஷன் பி நமக்கு ஆன்சராக கிடைச்சிருக்கு. 5 out of
2250 parts of earth is sulfur, then what is the percentage of sulfur in the earth? பூமியின் 2250 பாகத்தில் 5 பாகம் சல்ஃபர் உள்ளது எனில் பூமியில் எத்தனை சதவீதம் சல்ஃபர் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 2250 அப்படிங்கிறது 100 சரிங்களா. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் சல்ஃபர்? 5. இப்போ எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். 5 × 100 டிவைடட் பை 2250. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுச்சு. இப்போ இங்கே 2 வரும். 20 25. இப்போ இங்கவும் போட்டோம்னா இங்கே ஒரு 9. 2/9. 2/9 எங்கே இருக்குது பாருங்கள். 2/9 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. ஒரு எண்ணில் 3.5 மடங்கின் 60% மதிப்பு 36 எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி நம்மகிட்ட ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சம் தான் இது. பாருங்க. இஃப் 60% ஆஃப் 3/5 ஆஃப் எ நம்பர் இஸ் 36 தென் ஃபைண்ட் த நம்பர். மேக்ஸிமம் எப்பவுமே இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு இதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். 60% அப்படின்னு 60% அப்படிங்கிறது 60 டிவைட் பை 100. ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளை 3/5 ஆஃப் ஏ நம்பர் அப்படின்னு சொல்லி 3/5 ஆஃப் ஏ நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. சரிங்களா. இஸ் ஈக்குவல் டு ஈஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஈஸ்னா ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். 36 அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துருவோமா. 36 × 100 × 5. இந்த 100 இந்த 5 அப்படியே மேலே வந்துடுச்சா. அடுத்து இங்கே பாருங்க. 60 × 3. 1 ஒரு 2. இந்த 0 இந்த 0 போச்சு. இங்கே ஒரு 2. என்ன கிடைக்கும்? 50 ஒரு 100 கிடைச்சிருச்சா. எக்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர் நான் பாருங்க. எக்ஸ் ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டினில் சொல்லியிருக்காது. ஆனால் அப்படியே எடுத்து எழுதிருக்கேன். 60%ன்னு போட்டிருக்கான். 60 டிவைட் பை 100ன்னு போட்டுக்கிட்டேன். அடுத்து ஆஃப் போட்டிருக்காங்க. அதனால நான் மல்டிப்ளை போட்டுட்டேன். 3/5 அப்படின்னு சொல்லி போட்டேன். 3/5ன்னு போட்டேன். ஆஃப் இன்னொரு மல்டிப்ளை பண்ணணும். ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லுவேன். நம்பர் நமக்கு தெரியாது. எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டேன். ஈஸ் போட்டிருக்கான். அதுக்கு ஈக்குவல் டு போட்டு 36ன்னு சொல்லி போட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே போடலாம். அதில் இருக்கிறத போட்டு அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கேன். நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்தது பாருங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 2/7 இஸ் 1/5? 1/35 ஆனது 2/7 எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2/7 எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2/7 எத்தனை சதவீதம்னா 2/7 அப்படிங்கிறது 100 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது 1/35 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை ரெண்டையும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 100 டிவைட் பை 35ன்னு கிடைக்கும். இப்போ 2 டிவைட் பை 7 அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? × 7 × 2 அப்படின்னு சொல்லி 7 5 35 10 வருதா? 10 தான் நமக்கு. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது மட்டும் இப்படி சரியாக எடுத்து எழுதுனீங்க அப்படின்னாவே உங்களுக்கான ஆன்சர் முடிஞ்சுது. சரிங்களா. அடுத்து பாருங்கள். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 60 இஸ் 72? 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72ஆக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72ஆக இருக்கக்கூடும்? 60 என்பதின் அப்படிங்கும்போது 60 அப்படிங்கிறது 100%. அப்போது 72 அப்படிங்கிறது எத்தனை சதவீதமாக இருக்கும்? எத்தனை சதவீதம் 72ஆக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 72 × 100 டிவைட் பை 60. 120 நமக்கு ஆன்சராக கிடைச்சிருச்சு. வேல்யூ ஆஃப் 28% ஆஃப் 450 ப்ளஸ் 45% ஆஃப் 280. 28% 450 ப்ளஸ் 45% 280 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எடுத்து எழுதணும்னா எப்படி வரும் அப்படின்னா 28 டிவைட் பை 100 × 450 கூட்டல் 45 டிவைட் பை 100
இன்ட்டு 280 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ போச்சு, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ போச்சு சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்க, இதுதான் அடிக்க வேண்டாம், அப்படியே டைரெக்டாக 45யும் 28யும் பெருக்கிக்கலாம் சரிங்களா. 800 32 10 42 நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 6 9 10 11 12 சரிங்களா. இங்கே ஒரு டிவைடு பை 10 இருக்கு, அதனால் இந்த ஜீரோ போயிடும். அப்போது 126 ப்ளஸ் 126 நமக்கு எவ்வளோ? 6 6 12 ஒரு 5 252. நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 252 ஆன்சர். இந்த சம் பாருங்க, 8 லிட்டர் கரைசலில் 20% தூய அமிலம் உள்ளது எனில் அமிலத்தின் லிட்டர் அளவு காண்க அப்படின்னு சொல்லி போடுறேன். If 20% of pure acid is in 8 liters of a solution, then how many liters of the pure solution கேட்டிருக்காங்க. அதாவது 8 லிட்டரில் சரிங்களா 20% தூய அமிலம் இருக்கும் அப்படின்னா 8 லிட்டர் அப்படிங்கிறது 100%. எத்தனை சதவீதம்? 20%. இப்போ என்ன கிடைக்கும்? 20 × 8 டிவைட் பை 100. 5 அப்படின்னா 30 6 1.6 1.6 நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. மேக்ஸிமம் வந்து சில சம்ஸ் பார்த்துருக்கோம், இன்னும் சில மாடல் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பர்சன்டேஜில் என்னென்ன கிளாஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.